வெல்கம் டு சுமித்ராஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, எங்கள் வீட்டு மாடியில் இருக்க செடியெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி காட்ட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து காலிஃப்ளவர். இது வந்து நாங்கள் போட்டு ஒரு மாதம் ஆச்சு. ஒரு மாதத்தில் இந்த அளவு வந்து க்ரோத் வந்திருக்கு. இன்னும் வந்து இதில் காலிஃப்ளவர்லாம் இன்னும் எதுவும் வரல, பட் எப்படியும் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ காலிஃப்ளவர் வந்து நீங்கள் உங்கள் வீட்டு மாடியிலே போட்டுக்கலாம். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. காலிஃப்ளவர் மட்டும் இல்லை, பல காய்கறிகள் வந்து உங்கள் வீட்டு மாடியிலே போட்டுக்கலாம். இதில் எங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 காலிஃப்ளவர் செடிக்கிட்ட நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இன்னும் பூ எதுவுமே வரல. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த பூ வரும், காலிஃப்ளவர் பூ வரும். அது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் நினைக்கிறேன். அது வந்ததுக்கப்புறம் அதோட 2 மாதம் ஆகிடுமா? அது வந்ததுக்கப்புறம் அதோட ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து அத்தி மரம். இது ஆக்சுவலாக இதில் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் இது வரைக்கும் ஒரு கிலோக்கான காய் நாங்கள் எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து இந்த சீசன் இல்லாமல் காய்ச்சிச்சு. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் இல்லாமல் காய்ச்ச பழம். காய் வந்து பார்த்திங்கன்னா சீசன் இல்லாத ஆஃப் சீசன் காய். இதெல்லாம் இப்போதைக்கு சின்னதாக தான் இருக்குது. இன்னும் போக போக பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக அத்திப்பழம் என்ன சைஸ் வாங்குறீங்களோ அந்த சைஸுக்கு வந்துடும். இது பார்த்திங்கன்னா இந்த சைஸுக்கு வரும். இல்லை இப்போதைக்கு இலை எதுவுமே இல்லை, ஏன்னா இது ஆஃப் சீசன்றதுனால இலை எல்லாம் கொட்டி போச்சு. ஆனால் போக போக இதில் திருப்பி வந்து ஃபுல்லாக பச்சையாக வந்துடும். அண்ட் இலையும் வந்து நிறைய வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாமந்தி பூ. எங்கள் ஊர் சாமந்தி. இது சின்னதாக தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் வளரும், இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இதுதான் சைஸா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு ப்ரௌன் கலரில் இருக்கும். இங்கே கிடைக்காது இது ஆக்சுவலி. பட் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பூஜைக்கெலாம் வச்சுக்கலாம், சாமிக்கு. இது நீங்கள் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பூஜைக்கு வைப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா துர்கா பூஜையெல்லாம் இது வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஹனுமான் ஆஞ்சநேயருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பூ. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 10-15 கிட்ட இருக்குது. இப்போதைக்கு வந்து இந்த ஒரு செடி தான் எடுத்து காட்டிருக்கேன். அங்கேருந்து போனீங்கன்னா இதுவும் வந்து ஒரு சாமந்தி பூ. அதுக்கப்புறம் இது வந்து சின்ன வெங்காயம். ஸோ வீட்டில் ஸோ நீங்கள் சாம்பார் வெங்காயம்லாம் வாங்கும் போது எதுனா அழுகி போச்சுன்னா அதை நீங்கள் தூக்கி போகணுன்ற அவசியம் இல்லை. அதே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் மண்ணில் நட்டி வச்சாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நல்லா வளர்ந்துருக்கு ஆக்சுவலாக. இதுவுமே இதுக்கு லீஃபு யூஸ் பண்ணலாம். லீஃபு நீங்கள் ஃப்ரைட் ரைஸோ இல்லை மேகியோ எதனா செஞ்சிங்கன்னா அதில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது என்ன காஷ்மீரி மிளகா. இது வந்து காஷ்மீரி மிளகா. இப்போ தான் வந்து பிஞ்சும் பூவும் விட்டுட்டுருக்கு. ஒரே ஒரு காய் இப்போதைக்கு இருக்குது. 4-5 காய் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. ஆனால் இது போக போக நிறைய காய்ச்சிரும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் மிளகா செடி பற்றி காட்டியிருந்தோம். அதோடைய ஒரு விதையிலேருந்து வந்தது தான் இதுவும். ரொம்பவே நிறைய காய்க்கும் இந்த செடி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தோடைய செடி. இது நாங்கள் வெங்காய லீஃபை வந்து நாங்கள் கட் பண்ணாமல் அப்படியே விட்டதுனால இது பூ பூக்கிற அளவு வந்துடுச்சு. இதுக்கு பூ காஞ்சின பிறகு பூ கலர் கட்டிட்டு ரொம்ப மாறுவோம். ஆனால் இதை போடும் போது வெதையில் போட்டால் இது செடி முடிக்கும். முளைச்ச பிறகு திருப்பி தனியாக நட்டணும். ஓகே. இதையும் வந்து நம்ம இதில் விதை வந்து பிளாக்காக வரும். ஆனியனோட சீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுகு மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ நீங்கள் கருஞ்சீரகம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதையும் வந்து தனித்தனியாக போட்டாலே அது வந்து உங்களுக்கு ஒரு தனி வெங்காய செடியாக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக தக்காளி செடி போட்டோம். அதில் 4 காய் காய்ச்சிருக்கு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அது 4 காய் தான் அது காய்ச்சிருக்கு. அதுவும் சின்ன சின்னதாக தான் காய்ச்சிருக்கு. பெங்களூர் தக்காளி. இது பெங்களூர் தக்காளி செடி. இது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சமாக இப்போதைக்கு பாலக்கீரை போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய பாலக்கீரை தான் போட்டிருந்தோம். சரி, இப்போ அது இது பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அடுத்ததாக கொஞ்சமாக இப்போதைக்கு போட்டிருக்கோம், எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக. இதுலன்னா இது முள்ளங்கி விதை போட்டேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்ம ஊர் முள்ளங்கி.
ஸோ முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா தரையிலேருந்து, அதாவது மண்ணிலேருந்து வெளியே தான் வரும். அது காய்ச்சிருக்கும், மண்ணுக்குள்ளே காய்க்கிறது கிடையாது. ஸோ செடியும் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு, முள்ளங்கியும் நிறைய வந்திருக்கு. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் போட்டுக்கலாம். இது என்ன? அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடுகு செடி. கடுகுலோட பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இது அப்படியே மஞ்சளாக இருக்கும். இதில் உங்களுக்கு கடுகு தெரியுது பாருங்கள், அந்த பச்சையாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடுகு தான். இன்னும் கடுகு வந்து அது இன்னும் பெருசாகலை. ஸோ போக போக அது வரும். இது நாங்கள் சும்மா தூவி விட்டோம், அதுவே நல்லாவே வளர்ந்துருச்சு. அடுத்ததை பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் செடி வந்து நாங்கள் நிறைய விதை எங்ககிட்ட கொட்டி கிடக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வெண்டைக்காய் செடி இதுக்கு முன்னாடி போட்டோம், ஒரு 3 பேட்ச் போட்டோம். 3 பேட்ச்லையும் நல்லா காய்ச்சுது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வெண்டைக்காய். நாட்டு வெண்டைக்காய், கொம்பு வெண்டைக்கான்னு சொல்லுவாங்க, நல்லா பெருசாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்ட விதை தான் இது. இது இப்போதைக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. தண்ணி மண் ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது, தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. செடி வந்து இப்போ போட்டு ஒரு மாதம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே இல்லைனா இந்த சைஸில் வந்து ப்ராபப்ளி அடுத்த வாரத்தில் வந்து இதை தனித்தனியாக வச்சுருவாங்க. தனி தொட்டியில் வச்சோன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அதில் வர வெஜிடபிள்ஸ் வந்து நிறையவே வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் உருளைக்கிழங்கு நாங்கள் எப்படி போட்டோம் அப்படின்ட்டு. இது வந்து உருளைக்கிழங்கு செடி. இது வந்து 1 வீக்கில் இந்த அளவு பெருசாக வந்துடுச்சு. குட்டியாக இருந்த உருளைக்கிழங்கு செடி இந்த அளவு பெருசாக வளர்ந்துடுச்சு. இதுவும் உருளைக்கிழங்கு தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான். இதுக்கு கீரை செஞ்சுங்களா? இந்த உருளைக்கிழங்கு வச்சு கீரையும் செஞ்சு சாப்பிடலாம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க. பட் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. இதுதானா ரொம்பவே நல்லா இருக்குமா. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை பட்டாணி. ஸோ பச்சை பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா அதில் பட்டாணியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று எடுத்து காட்டுங்க, பாருங்கள். சாப்பிட்டு கொஞ்சம் நிற்கும். ஸோ நம்ம பட்டாணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே போட்டுக்கலாம். ஸோ உங்களோட பழைய நீங்கள் கடையில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எதுனா பூச்சி கீச்சி இருந்துச்சுன்னா அந்த பட்டாணி நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதை நீங்கள் மண்ணில் போட்டாலே போதும், உங்களுக்கு அது பட்டாணி செடியாகவே வந்துடும். நிறைய இருக்குது ஆக்சுவலாக. கொஞ்சம் செடி தான் போட்டதில் 2 மட்டும் நல்லாவே வந்துடுச்சு. மற்றதெல்லாம் வந்து ஆக்சுவலாக மழையில், இப்போ பேஞ்ச மழையில் வந்து வீணாக போயிடுச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அது வரைக்கும் பட்டாணி செடி பார்க்கலன்னா பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு. இந்த சோம்புலாம் வந்து இந்த சோம்பு செடி இந்த இலையை எடுத்து நீங்கள் லைட்டாக நசுக்கினீங்கன்னா போதும், செம்ம ஸ்மெல்லாக இருக்கும் அது. ஸோ இதை வந்து நீங்கள் குருமாவோ, உங்கள் வீட்டில் சமைக்கும் போது குருமாவோ, இல்லை சிக்கன் குழம்போ, இல்லை ஈவன் நீங்கள் சப்பாத்தியோட மாவுலேயே வந்து இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சோம்போட செடி வந்து இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மூக்கடலை செடி இப்படி தான் இருக்கும். மூக்கடலை வந்து ஒரு இண்டிவிஜுவலாக தான் வளரும். அதை எடுத்து காட்டுங்க. ஒரு தனித்தனி பாடாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூக்கடலை தெரியும். இங்கே பாருங்கள், இதுதான் மூக்கடலை, கருப்பு மூக்கடலை. இந்த பாருங்கள் கருப்பு மூக்கடலை. ஆனால் ஆக்சுவலாக இது பச்சையாக இருக்குது. இது நீங்கள் இன்னும் ஃபுல்லாக மெச்சூர் ஆகலை. இப்போ இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே இனிக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டு ஒரு 3 மாதம் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு பேட்ச் இருக்குது, அதையும் நான் சேர்த்து காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ போக போக. பட் இது வந்து கருப்பு மூக்கடலை. நல்லா காய்ச்சி கருப்பு மூக்கடலை இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீ அதுக்கு இதுக்கு கீழே செஞ்சு. ஸோ இந்த செடி வந்து ஒரு 1/2 அடி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ப்ராபப்ளி இந்த குட்டி இருக்கும்போது போடுறதில்ல, அதே சமயத்தில்
கிள்ளிட்டு கீரை சேல் ஆகிட்டதுக்கப்புறம் இதே நீல்மா இதே செடியை வந்து இன்னும் சின்னதாக இருக்கும்போது வந்து இது வந்து கொஞ்சம் மெச்சூரான செடி. இதில் வந்து மூக்கடலாம் வந்துடுச்சு. இது வந்து சின்னதாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை கீரையாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷு வந்து கீரை கருப்பு மூக்கடலை கீரைலாம் வந்து இங்கே கிடைக்காது. பட் ஆனால் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. இதெல்லாம் வந்து செடி போடுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன ஒரு பழைய டப்பா இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் மண் போட்டு கொக்கோ பீட் போட்டிருக்கோங்க. போட்டுட்டு இந்த உங்கள் வீட்டில் இருக்க பழைய கருப்பு மூக்கல்ல நீங்கள் அதில் தூவி விட்டிங்கனாலே போதும், அது நல்லா வளர்ந்துடும். கொக்கோ பீட்டு, சாணி, கிச்சன் வேஸ்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். கத்திரிக்காய் இது வந்து நெய் கத்திரிக்காய். இது பாருங்கள், இப்போ தான் காய் விட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காய் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இது என்ன கத்திரிக்காய் இது? அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே செடி தான், நெய் கத்திரிக்காய் செடி தான். நெய் கத்திரிக்காய் செடி குட்டை குட்டை காய்க்கலாம். சொரக்காய் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொரக்காய். இந்த சொரக்காய் செடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்குல்லம்மா, 4 மாதம் இருக்கும். ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிது. ஒரே காய் காய்ச்சிச்சு. பட் ஆனால் காய் ரொம்பவே நல்லாயிருக்கு. வீட்டு காய். சவுண்டு கேட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த செடி. கட் பண்ணிவிடுங்க. வீட்டில் முளைச்ச சுரைக்காய். வீட்டு காய் கொஞ்சம் கடையில் வாங்குற வீட்டு காய் செம்மையாக டேஸ்ட்டாக. ஆர்கானிக் காய்னா இதுதான். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டோடைய ஒரு 2 வருஷம் இல்லை, ஒரு 1.5 வருஷம் பழைய பச்சை மிளகாய் செடி. இது 2 வருஷம் தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தப்போ போட்டது. இது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இது வந்து ஏன்னா லாஸ்ட் இயர் இது காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அதை கட் பண்ணி விட்டுட்டாங்க எங்கள் அம்மா. இப்போ வந்து லாஸ்ட் இயரே வந்து கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு 2 கிலோ கிட்ட எடுத்துருப்போம் பச்சை மிளகா. இது ஆக்சுவலாக இப்போ எப்படி சொல்கிறது, ரொம்பவே காரமாக இருக்கக்கூடிய ஒரு மிளகா. இது குண்டு மிளகா. இது ரொம்பவே காரமாக இருக்கக்கூடிய மிளகா, ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டிலே போட்டிருக்கோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பச்சை மிளகாய் செடி இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் பச்சை மிளகாய் செடி எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதில் இது ஒரு வெரைட்டி, அங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தது இன்னொரு ஒரு வெரைட்டி. இது ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் செடி தான். இது வந்து பெரிய கத்திரிக்காய். இது வந்து எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் கொண்டு வந்த விதை. இது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ வரக்கூடிய கத்திரிக்காய். இது ஒன்று 3/4 கிலோ, அது 1 கிலோ. பெரிய பெரிய கத்திரிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, மார்க்கெட்லலாம் இருக்கும்ல, அந்த கத்திரிக்காய் இது. அது சின்ன ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெச்சூர் ஆகலை. பட் ஆனால் இப்போயும் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். ஆனால் விட்டிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கிலோக்கு இது சைஸ் மாறிடும். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காயும். 2-3 பிஞ்சு இருக்குது, அதில் ஒன்று மட்டும் கொஞ்சம் மெச்சூராக இருக்குது. இது 3 பிஞ்சு இதே கத்திரிக்காய். இது வேறே கத்திரிக்காய் தெரியல. இது வந்து நாங்கள் விதை எடுத்துகிட்டு வந்தோம். இது என்ன கத்திரிக்காய்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனால் நிறைய காய் இருக்குது, குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்குது. அதெல்லாம் பெருசானால் தான் மேபி தெரிய வரும் இது என்ன கத்திரிக்காய்ன்ட்டு. இதை பார்த்தோன்னா எந்த ரகம்ன்ட்டு எங்களுக்கு புரியல ஆக்சுவலாக. பட் ஆனால் செடி நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய். ஒரு காய் தான் இருக்குது. பட் ஆனால் இது நல்லா ஸ்பீடாக பூசணிக்காய் வந்து நாங்கள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 4 மாதம் 3 மாதம் இருக்கும். காய் வரவே இல்லை, ஒரே ஒரு காய் தான் வந்தது. ஆனால் இந்த காய் வந்து நல்லா ஸ்பீடாக வந்து வளருது. வந்த பிஞ்சு எல்லாமே கொட்டிடுச்சு. ஆனால் ஒன்று மட்டும் இப்போதைக்கு இந்த சைஸில் இருக்குது.
இதெல்லாம் காய் பூ பூக்க ஆரம்பிச்சிட்டு. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓமம். ஓமம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லா கரம் மசாலாக்கான எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் உங்கள் வீட்லேயே பண்ணிக்கலாம். போட்டிங்களா எல்லாம் இது பூ பூக்குது பாருங்கள், இது வந்து பூ வருது. இதில் இதுதான் காய் வரும். ஓமம் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது உங்கள் வயிற்றுக்கு. பூரியில் சுட்டுலாம் பேசுங்க, கோதுமை மாவில் பேசுங்க, இல்லை இதுவில் இல்லை தான் யூஸ் பண்ணலாம். நல்லா அழகாக சாப்பிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தியில். ஆமாம், இதுக்கு முன்னாடி அந்த சீரகம், சோம்பு, அதே சோம்பு இதே. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சோம்பு வந்து நசுக்குனா தான் உங்களுக்கு ஸ்மெல் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்தாலே பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஓமம் ஜென்ரலாக வயிற்றுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓமமாகவும் சாப்பிடலாம், இல்லைனா செடி போட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி மாவுலையோ இல்லை எதனா நான்வெஜ் செய்கிறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அவரைக்காய் கொடி. மொத்தம் வந்து 2 அவரைக்காய் கொடி இருக்குது. அதில் இது வந்து ரீசெண்டாக நாங்கள் போட்ட கொடி, இன்னும் வந்து காய்க்கலை. இது வந்து ரீசெண்டாக போட்ட செடின்றதுனால இன்னும் பூவிடலாம் ஆரம்பிக்கல, காயும் காய்க்கலை. பட் போக போக இதில் அதுவும் வந்துடும். இது பாருங்கள், நல்ல ஹெல்த்தியான செடி இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயிலே வந்து எங்கள் வீட்டில் மல்டிபிள் டைப் ஆஃப் வெண்டைக்காய் போட்டிருந்தோம். பல விதமான வெண்டைக்காய் இருந்துச்சு. அதில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டான வெண்டைக்காய். இது கொம்பு வெண்டைக்காவை ஏதோ சொல்லுவாங்க. அதில் ஒரு சிலர்லாம் வந்து நாங்கள் மெச்சூராக விட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து பறிக்கக்கூடியது தான். இதெல்லாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு உருளைக்கிழங்கு செடி தான். ஸோ உருளைக்கிழங்கு செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செடி போடும்போது ஃபுல்லாக மண் ரொப்பக்கூடாது. செடி வளர வளர நீங்கள் சுற்றி மண் போட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு நிறையா வரும் கீழே. உருளைக்கிழங்கு ரூட் பேஸ் செடின்றதுனால உங்களுடைய உருளைக்கிழங்கு எல்லாம் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒரு திராட்சை வந்து நாங்கள் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், போட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து காய்ச்சது திராட்சை. இது அப்போ வந்து வெறும் 3 திராட்சை தான் காய்ச்சிருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்துக்கிட்ட இருக்குது. இது மெச்சூர் ஆனால் தான் தெரியும் இது நல்லா இனிக்குதா இல்லை புளிக்குதா அப்படின்ட்டு. இது வந்து கருப்பு திராட்சை. இது பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வெங்காய கீரை தான். இதுவும் ஃபுல்லாகவே அதே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வெங்காய கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அவரைக்காய் செடி. இது அவரைக்காய் கொடி. இது வந்து நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்த விதை. இந்த அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்க்க பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஸ்வீட்டோடு இருக்கும் இதோட இனிப்பு. இதோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இனிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் கொண்டு வந்த விதை தான். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெண்டைக்காய், சரி ஃபுல்லாக அவரைக்காய். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக கொத்தாக இருக்குது பாருங்கள். இதுலேயே வந்து 2 வெரைட்டி ஆஃப் அவரைக்காய் கொடி இருக்குது. ஒன்று வந்து அந்த ரொம்ப சின்னதாக இருக்க இது அவரைக்காய். ஒன்று பறித்து காட்டுங்கம்மா. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் இது அவரைக்காய். ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளஷோட தான் இருக்கும் இது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பட்டை அவரைக்காய் இருக்கு பாருங்கள். இது வந்து இன்னொரு டைப். ஆக்சுவலாக 2 கொடியும் வந்து பக்கத்தில் தான் இருக்குன்றதுனால எந்த காய் வந்து எதுலேருந்து வருதுன்னு தெரியல. ஸோ 2 கொடி வந்து ஒன்றா ஏற்றி வச்சுருக்கோம். அந்த பட்டை அவரைக்காய் வந்து நிறைய காய்க்கலை, இப்போதைக்கு நிறைய காய்க்கலை. பட் ஆனால் அந்த நீட் அவரைக்காய், பீன்ஸ் மாதிரி இருக்க அவரைக்காய் நிறைய காய்ச்சிருக்கு. இதை வச்சுட்டு ஓடிக்கணும். பரவாயில்ல, இப்போதைக்கு இது போதுமா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து
இது கொஞ்சம் வேல் நல்லா அப்படியே இந்த பாருங்கள் கோஸ் வந்து ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இது வந்து என்ன ஆகும், போக போக எல்லா லீவ்ஸும் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து கோஸ் அது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கோஸ் வந்து இப்படி தான் ஃபார்ம் ஆகும். போக போக என்ன ஆகும், ஒரு இலையும் அதுக்கு ஒன்று மேலே ஒன்று இருந்துடும். அதே வந்து அப்படியே நீங்கள் பார்க்குற ரெகுலர் முட்டைக்கோஸ் அதே மாறிடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த காலிஃப்ளவர் போட்டிருக்கோம். காலிஃப்ளவர் இதுலேயும் வந்து இன்னும் காய் வைக்கலை, பூ வைக்கலை. கூடிய சீக்கிரத்தில் வரும்னு நினைக்கிறோம். காலிஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் இங்கே டிசம்பரில் போடணும். டிசம்பரில் தான் நாங்கள் போட்டோம். டிசம்பர் சீசன் தான் காலிஃப்ளவர் சீசனு. அப்போ தான் செடி வந்து நல்லா க்ரோத் அடையும். இப்போதைக்கு இந்த அளவு வளர்ந்துருக்கு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1 மாத க்ரோத்து தான். அது 1 மாதத்தில் ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் செடி. இந்த பாருங்கள் பீன்ஸ் இருக்கு. நாங்கள் இதுக்கு முன்னாடி பீன்ஸ் வந்து பெருசாக போட்டதில்லை. சரி இந்த வாட்டி சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம், எப்படி வருதுன்னு பார்த்தா நல்லாவே வந்திருக்கு. நாங்கள் இதோட விதைலாம் வந்து குரோம்பேட்டில் ஆர்கே பட்ரின்னு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் வாங்கியிருந்தோம். விதை நல்லா தான் இருந்துச்சு, செடியும் நல்லா தான் வந்திருக்கு. இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டதுனால இது எப்படி வரும்னு தெரியல, ஆனால் நல்லாவே வந்திருக்கு. இப்போ அங்கே ஃபுல்லாக பீன்ஸ் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்ச்சு. இது வந்து கருப்பு மூக்கடலையோட இன்னொரு பேட்ச் தான் போட்டிருக்கோம். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய காய்ச்சிருக்கு. இதில் இந்த சைட்லாம் பாருங்கள், உங்களுக்கு இது காய்க்கிறதே வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு அடியில் தான் காய்க்குது. இது இந்த கருப்பு மூக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தி, ரொம்பவே வந்து எங்கள் ஊரில் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நார்மலாக மூக்கடலை வாங்குறீங்கன்னா, கருப்பு மூக்கடலை அந்த மெச்சூர் ஆனதுக்கப்புறம் வாங்குறீங்க, அது ஒரு 200 ரூபானா, இது வந்து 600 ரூபா 1 கிலோ. இந்த ஸ்டேஜில் இதை பறித்து கொடுத்தாங்கன்னா 600 ரூபாய் இது 1 கிலோ. ரொம்ப இனிக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும், சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை தவிர்த்து அப்படி பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்வீட் லெமன். இது ஸ்வீட் லைம் இல்லை, இது ஸ்வீட் லெமன். ஸோ லெமன்லேயே ஒரு ப்ரீடு இது. இது வந்து இனிக்கும்ன்ட்டு சொன்னாங்க, ஆனால் நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் இது ஒன்றும் பெருசாக இனிக்கலை. லெமனோட ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும் இதில் அப்படியே. ஆனால் இது நீங்கள் எப்படி சாப்பிடணுன்னா, இது இன்னும் கொஞ்சம் மஞ்சள் ஆகணும். மஞ்சள் ஆனதுக்கப்புறம் முழுசாக கடித்து சாப்பிடணும். தோல்லாம் இது உரிக்க முடியாது. இது நீங்கள் வந்து அப்படியே முழுசாக கடித்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மல்பெரி. இது பாருங்கள், இது வந்து நாங்கள் ஆர்கே பட்டறையிலேருந்து அந்த செடி வாங்கிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு வாங்கினப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கு இருந்துச்சு. 7 அடிக்கு இருந்த செடி அப்படியே வந்து பட்டு போச்சு. கருப்பாயிடுச்சுன்னா செம்மையாக இனிக்கும், இன்னும் கருப்பாகணும். ஆனால் அது ஃபுல்லாக பட்டு போச்சு செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாகவே ஃபுல்லாக எங்கள் அம்மா ட்ரிம் பண்ணி விட்டாங்க. ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போது செடி நல்லா வளர்ந்து அதில் வந்து மல்பெரி வர ஆரம்பிச்சிச்சு. இது இந்த ஸ்டேஜில் இல்லை, இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக் ஆகணும். பிளாக் ஆகணும்னு சாப்பிட்டிங்கன்னா, இந்த ஸ்டேஜ் சாப்பிட்டிங்கன்னா புளிக்கும், அது பிளாக் ஆகணும்னு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப இனிக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டோடைய டேபிள் ஆரஞ்சு செடி. இது வந்து ஒரு டைப் ஆஃப், இது ஒரு லெமன் தான். இது பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், ஒன்று பறித்து காட்டுங்கம்மா, சாம்பிளுக்கு ஒன்று பறித்து காட்டுறோம் பாருங்கள். ஸோ நீங்கள் ஆரஞ்சை ஒரு பேக்கெட் சைஸில் மாற்றினீங்கன்னா அதுதான் டேபிள் ஆரஞ்சு. இது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு பெருசாக இனிக்காது, ஆனால் நீங்கள் ஜூஸ் நிறைய போடலாம். இதில் அமௌண்ட் ஆஃப் ஜூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லெமனை விட இதில் நிறைய ஜூஸ் இருக்கும், லெமனோட ஃப்ளேவரில் இருக்கும். நீங்கள் லெமனுக்கு பதிலாக இதை நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது பேர் டேபிள் ஆரஞ்சு. இதோட ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பயங்கரமாக காய்ச்சிருக்கு எங்கள் வீட்டில். எவ்வளோ சந்தோஷம். இது காய்ச்சதில் ஆக்சுவலாக செடியை வந்து உடஞ்சி போச்சு. நிறைய கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோ கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன்.
அவ்வளோ பறிச்சு சாப்பிட்டோம், நிறைய பறித்து சாப்பிட்டோம். ஜூஸ் செஞ்சு போட்டோம். நாங்கள் இதுக்கும் பறிச்சதே கிட்டத்தட்ட 3-4 கிலோ கிட்ட இருக்கும். பறித்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டோம். இது வந்து பறிக்காமல் இன்னும் கிடக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு கலராக மாறணும். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கத்திரிக்காய் செடி இருக்குது. இதில் இப்போ தான் பூ விட்டுருக்கு. இது வந்து நீட்டு கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேன். இது இல்லையா? இல்லை ஒன்று இது வந்து பெரிய கத்திரிக்காய், அந்த 1/2 கிலோ கிட்ட வரும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காய் தான் அது. காய்க்கும் போது அது காய்க்கும் போது அந்த காய் கொஞ்சம் பெருசானப்போ நானே காட்டுறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு போமோகிரானேட் செடி. இதில் இப்போதைக்கு காய் இல்லை, பட் ஆனால் இதில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோ கிட்ட. எங்கள் பேட்டையும் பறிச்சு அப்பப்போ வந்தானே அப்பப்போ பறிச்சு சாப்பிட்டவா. எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து அவளுக்கு போமோகிரானேட் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நேற்று வரைக்கும் ஒரு காய் இருந்துச்சு, அதை நேற்று சாயங்காலம் வந்து பறித்து அதை சாப்பிட்டுட்டேன். இது சின்ன காய், இது நாட்டு ரகம். இது ரொம்பவே ரெட்டிஷாக இருக்கும். உங்களுக்கு அதில் அந்த போமோகிரானேட்டோட அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செதை அதிகமாக இருக்காது, ஆனால் இனிக்கும் ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். அந்த டைப் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செடி, இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பூச்செடி. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது சவச்சோ. ஸோ நீங்கள் கடையில் சவச்சோ வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வேர் விட்டுருக்கும் மோஸ்ட்லி ஒரு சில காயிலெல்லாம். அதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு மண்ணில் வச்சு போட்டிங்கன்னா போதும், சவச்சோ வந்துடும். வச்சோன்னா ஒரு வாரம் 2 வாரத்தில் அது வேர் வந்தோன்னா புரிஞ்சு நட்டில் இது வந்து ஆக்சுவலாக ஒரு கொடியாக மாறும். இது அவரைக்காய் செடி மாதிரி அவரைக்காய் செடி மாதிரி தான் இதுவும் மாறும். இது வந்து நாங்கள் வச்சுருந்த கேப்சிகம் செடி. இதில் வந்து இந்த வாட்டி ஒன்றும் பெருசாக காய்க்கல. ஒரு 3 கேப்சிகம் இருந்துச்சு, அதை பறிச்சாச்சு. இப்போதைக்கு இன்னும் ஒரு சின்ன கேப்சிகம் தான் இருக்குது. இது மெச்சூரானா தான் இது தெரியும். கலரே எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட்டிங்காக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து ஒரு மெடிசினல் செடி. இது பேர் தெரியல. இது கிட்னியில் கல் இருந்துச்சுன்னா அந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து இந்த செடியோட இலையை சாப்பிட்லாம். இந்த இலையை ஜஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்லாம். லைட்டாக புளிக்கும், ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது காலையில் 8-10 மணிக்கு உள்ளாடே சாப்பிட்னா தான் செம்மையாக புளிக்கும், அதுக்கப்புறமா புளிக்காது. நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் இதை சாப்பிடணும். மெயினாக பார்த்தீங்கன்னா காலையில் நல்லாயிருக்கும், வெறும் வயிற்றில் சாப்பிடும். ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டோட மாடி தோட்டம். எங்கள் வீட்டு மாடியில் வந்து பார்த்திங்கன்னா பூச்செடி இருக்குது, பழச்செடி இருக்குது, காய்கறி செடி இருக்குது. இது எல்லாமே வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இது எல்லாமே பெரிய காம்ப்ளிகேட்டடான வேலையே கிடையாது. இன்னும் ஒரு முக்கியமான இதை காட்ட மாதிரி இந்த பாருங்கள், இது வந்து ஒரு செட் ஆஃப் கத்திரிக்காய் செடி. இதில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. கத்திரிக்காய் இனிமேட்டு தான் காய்க்கும். இந்த இதில் ஒரு 2 பிஞ்சு இதில் இருக்கா, 3 பிஞ்சு இல்லை, அதில் நிறையவே இருக்குமா. அதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது 1/4 கிலோ 800 கிராம் இருக்கும். 800. ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டு மாடியிலே நாங்கள் போட்ட ஒரு சின்ன தோட்டம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய ட்ரே ஒரு தொட்டியில் அதில் தான் வந்து போட்டிருக்கோம். இது என்ன ஜேட் பிளான்ட் சொல்லுவாங்க, லக்கி பிளான்ட். இது வந்து லக்கி பிளான்ட் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஜேட் பிளான்ட். இது வந்து லக்குக்காக வச்சுப்பாங்க. இந்த செடியை இந்த சைஸில் நாங்கள் ஒரு நர்சரிக்கு போனப்போ அதோட காஸ்ட் வந்து அவன் சொன்னது 15,000 rupees இந்த திக்னஸில். எதுக்காக அவ்வளோலாம் எங்களுக்கு தெரியாது, ஏன்னா எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு இந்த செடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மணி இது தடியே இருக்கல, அதுக்காக தான் அவ்வளோ காஸ்ட்லி இருக்கும். பாருங்க, வருஷம் அது இது ஒரு 2 வருஷம் பழைய செடி. ரொம்பவே எங்கள் அம்மாவுக்கு இந்த செடி வந்து ரொம்ப சின்ன, இதை வளர்க்குறது கஷ்டமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன காம்பை கட் பண்ணிவிட்டு நீங்கள் மண்ணில் வச்சிங்கனாலே போதும், அது பாட்டுன்னு ஈஸியாக வளர்ந்துடும். பராமரிப்புன்றது வேணும், பட் ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இதில் ஒன்றும் கவனிக்க ஃபர்டிலைசர் தண்ணி ஊற்றணும் டெய்லி. ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஊற்றணும் போதும். ஸோ அவங்க எங்கள் அம்மா சொல்கிற ஃபர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காய்கறி வேஸ்ட், உங்கள் வீட்டில் இருக்க காய்கறி வேஸ்ட் மட்டும்தான். நீங்கள் மீனை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இருக்க வேஸ்ட்டோ காய்கறி வேஸ்ட்டோ அதெல்லாம் வந்து போட்டிங்கனாலே போதும், உங்கள் செடி ரொம்பவே நல்லா வளர்ந்துடும். ஸோ இது வந்து எங்கள் வீட்டோட ஒரு சின்ன மாடி தோட்டம். இது வைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஜஸ்ட்டு தொட்டி, மண், செடி, அப்பப்போ தண்ணி ஊற்றுங்க,
அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான வீடியோ இது தான். இதுக்கப்புறம் செடியில் காய்க்கும் போது நான் அதோட அறுவடைலாம் வச்சு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.